வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இன்னும் ஒரு மூவி வந்து அவதார் ஆங் த லாஸ்ட் ஏர்பெண்டர் 2026 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெல்ஸ்பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த காலத்தில் வந்து இந்த எர்த்து, அதுக்கப்புறம் வந்து வாட்டர், ஃபயரு, ஏர், இந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸையும் பெண்ட் பண்ணுறவங்கள அந்த பெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏர் பெண்டரை பற்றி தான் இந்த கதை. ஏர் பெண்டர்ஸ் அவங்க பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த டைமில் வந்து அந்த 4 எலமெண்ட்ஸ்க்கும் அந்த 4 எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பீப்புள் அந்த அதுக்குன்னு சொல்லிட்டு கிங்டம்லாம் இருந்திருக்கு. அவங்கக்குள்ளே நடந்த அந்த வாரில் லிட்ரலி வந்து எர்த் பெண்டர்ஸும் அப்புறம் வந்து ஏர் பெண்டர்ஸ்க்கும் நடுவில் நடந்த அந்த வாரில் எர்த் பெண்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏர் பெண்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க அந்த சமயத்தில் ஏர் பெண்டர்ஸோட அந்த அந்த கடைசி டவுன் டு த லாஸ்ட் ஆன்சிஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் அழிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க அந்த பட்சத்தில் அந்த டைமில் அந்த இடத்துல இல்லாத ஒரே ஒரு சின்ன பையன் யார் பார்த்தீங்கன்னா ஆங். அவன் வந்து பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஸோ அவன் ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். பட் இப்போது ப்ரெசன்ட் டேயில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங் தான் எல்லா எலமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா கிண்டமையும் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ரீபப்ளிக் சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டமாக ரெடி பண்ணியிருக்கான். அங்கே என்னென்னா எல்லா எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் பர்சன்ஸும் லைக் மியூச்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கில்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மனுஷங்களை நான் சாக விட்டேன். என் சைட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. ஏர் பெண்டர்னு பார்த்தோன்னா அவன் ஒருத்தன் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படின்ற இருக்கிற அந்த பட்சத்தில் அவனுக்கு லைக் லிட்ரலி வந்து ஒரு கனவோ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு மெமரி மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து இன்னுமே நம்ம ஏர் பெண்டர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்க அந்த சமயத்தில் இவங்க இந்த பவர்ஃபுல் இருக்கிற பர்சன்ஸ்லாம் இவங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பவர் இல்லாத நார்மல் ஹியூமன்ஸ்லாம் வந்து டினைடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க எதையோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்க இந்த சமயத்தில் எதுக்கு தேடுறாங்க, ஏன் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஆங்கு கிட்ட வந்து எங்கேயோ போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்துட்டு வர ஆங்கு பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது. சோனம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஏர்பெண்டர், பழைய காலத்து ஏர்பெண்டர். அவங்களோட ஸ்டாஃப்னா அந்த குச்சி மாதிரி அவங்க ஒரு கையில் வச்சுருப்பாங்க. அதில் அல்டிமேட்டான ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க இன்னொரு மனுஷனுக்கு ஏர்பெண்டிங் பவரை ஆர்டிஃபிஷியலாக தர முடியும், அந்த ஸ்டாஃப் இருக்கிற வரைக்கும். இப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அப்போ எதுக்கு இந்த நார்மல் பீப்புள்ஸ் அது பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லைக் லிட்ரலி வந்து இந்த டினைட் பீப்புள் வந்து எல்லாருக்கும் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஐஸில் மூடி இருந்த ஒரு ஏர்பெண்டரை இவர் அன்லாக் பண்ணிடுறாரு. அவரோட பேர் வந்து தாகான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவர் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த டைமில் அந்த வார் டைமில் இருக்கும்போது ஃப்ரோசன் ஆன ஆள். லைக் அந்த வாருக்கு ஆமாம், அந்த டைமில் ஃப்ரோசன் ஆன ஆள். நம்ம ஆங் வந்து ஒரு 100 வருஷமாக ஃப்ரோசன் ஆனாலும் அவர் வந்து ஒரு லிட்ரலி ஒரு 1000 வருஷமாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்படி இருக்க இந்த சமயத்தில் அவர் அந்த ஃப்ரோசன் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு. முடிச்சதுக்கப்புறம் ஆங் கிட்ட பேசி இந்த மாதிரி அந்த ஸ்டாஃப் எடுத்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே தான் படத்தில் ட்விஸ்ட்டே. அந்த தாகான்றவன் வந்து தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நேராக பார்த்தவன். ஸோ அவனுக்குள்ளே இருக்கிறது வெஞ்சன்ஸ். அவன் கையில் அந்த ஸ்டாஃப் கிடச்சிச்சுன்னா அவன் எல்லா எலமெண்ட்ஸ்காரங்களையும் அழிக்கணும் தான் பார்ப்பான். லிட்ரலி அவனுமே இந்த டினைட் பீப்புள் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தடுத்து நம்ம ஆங் வந்து அந்த ஸ்டாஃபை எடுத்தானா இல்லையா, எடுத்துகிட்டு இந்த மற்ற எலமெண்ட்ஸ் இருக்கிற மக்களை காப்பாற்றணும்னா இல்லையா, இல்லைனா அவனோட ஏர் பெண்டிங் பீப்புளை கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணான் அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலாகவும் சரி, இந்த கலராகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. எனக்கு வந்து இந்த அவதார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு ட்ரீட். பட் நான் அவதார் ஃபேன் கிடையாது. பட் எனக்கு பார்த்த வரைக்குமே எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு அபவ் ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு 3.5 டோனர்ஸ் தருவேன். அதே மாதிரி மூவியை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.